இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்குள் தரை வழியாக நுழைவதற்கு 5 லட்சம் படை வீரர்களை அவர்கள் அனுப்புவதாகவும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு 1 லட்சம் பேரை நாங்கள் அனுப்புவோம் என்றும் அவர் அறிவித்தல் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குருதுகளே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை எங்கேயோ இருக்கக்கூடிய உகாண்டாவில் இருக்கிறவர் நான் செய்வேன் என்று சொல்றது எவ்வளவு காமெடித்தனமானது, எவ்வளவு சில்லறத்தனமானதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அப்பொழுது அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் செய்ய முடியாத எதையுமே இப்ப நீங்க மாறி அதை நாங்க முற்றுகையிடுறோம்னு சொல்லி ஈரானை தடுக்கிறதுனால செய்துவிட முடியாது. அமெரிக்கா ரஷ்யாவுடைய சீனாவினுடைய கப்பல்களுக்கு என்ன செய்யும்? இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கணும்னா எவனோடையாவது சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். அதனால இப்போ ஈரானோட சண்டை பிடிச்சி முடிஞ்சுன்னா அடுத்து துருக்கியோட வருவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறார். துருக்கியோடையே சண்டை பிடிக்க வருவாங்கன்னா அடுத்து சவுதியோட போக மாட்டாங்களா? அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 185வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது? பாலஸ்தீனத்தை ஒட்டிய பகுதிகளை தாண்டி தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு 40 நாட்கள் யுத்தம், மாபெரும் சண்டை நடைபெற்று ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் நடைமுறையிலே இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கும் அமெரிக்கா தன்னுடைய பல திட்டங்களை அறிவித்திருக்கிற அதே நேரம் ஈரானும் அதற்குரிய பதிலடிகளை வழங்கியிருக்க செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக அந்த ஒரு பரபரப்பான சூழல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பதட்டமான நிலையில யாராவது சீரியஸா இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம காமெடி பண்ணிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி உகாண்டாவினுடைய ராணுவ தளபதி ஒரு காமெடியான செய்தியை சீரியஸாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் உலகம் பார்த்து கொண்டிருக்குது. அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்குள் தரை வழியாக நுழைவதற்கு 5 லட்சம் படை வீரர்களை அவர்கள் அனுப்புவதாகவும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு 1 லட்சம் பேரை நாங்கள் அனுப்புவோம் என்றும் அவர் அறிவித்தல் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இந்த செய்திகளை பல ஊடகங்கள் வெளியிட்டிருந்தாலும் எந்த ஊடகங்களும் இதை சீரியஸான செய்தியாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? இந்த ஆளே ஒரு சீரியஸ் இல்லாத ஒரு ஆளு, இந்த ஆளு அடிக்கடி இது மாதிரி ட்விட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு காமெடித்தனமாக எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாருங்கிறதுனால அந்த செய்தியை ஒரு சீரியஸாக எடுக்கல. இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுக்குள்ள தரை வழியாக நுழைவதற்காக இருந்தால் அப்படி தலைவரியாக நுழைய முடியும்னா நுழைவதற்குரிய ஆட்கள் யார் என்று கேட்டா குர்துகள். இவர்கள் முழுவதுமாக துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள். ஈராக் பார்டர்ல இருக்கிறாங்க. ஈரானுக்குள்ள அவங்க லேசாக நுழைஞ்சிட முடியும், நுழைவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதை தாண்டி இந்த யுத்தத்தில் எப்படியாவது குர்துகளை ஈரானுக்குள்ள அனுப்பிடணுங்கிறதுல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப தீவிரம் காட்டினாங்க. ஆனால் துருக்கி மிக தெளிவாக குர்துகளுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க உள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்கள் மீது நாங்களே அட்டாக் பண்ண வேண்டி வந்துடும். அதை தாண்டி எங்களுடைய எந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்காது. ஈரானுடைய பதிலடி மிக கடினமாக இருக்காங்க. சொன்ன மாதிரியே ஈரானும் சில கட்டங்கள்ல குர்துகளுக்கு எதிராக சில தாக்குதல்களை நடத்தியதை நம்ம பார்த்திருக்கிறோம். குர்துகளே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை எங்கேயோ இருக்கக்கூடிய உகாண்டாவில் இருக்கிறவர் நான் செய்வேன் என்று சொல்றது எவ்வளவு காமெடித்தனமானது, எவ்வளவு சில்லறத்தனமானதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் தற்போது ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார்ங்கிறது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஹொர்முஸ் நீர்நிலைகளை ஈரான் மூடிவது, அதற்கு பதிலடியாக ஹொர்முஸை நாங்களும் பிளாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய கடற்படையை மூவ் பண்ணி இருக்கிறாரு அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப். இந்த கடற்படை முற்றுகை என்பது ஈரானுக்கானது என்று சொல்லுகிறது அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கடற்படையும். ஈரானுக்கானதுன்னா ஈரானுக்குள் செல்லுகிற கப்பல்கள் தடுக்கப்படும், ஈரான்ல இருந்து வெளியேறுகிற கப்பல்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது எதற்காக? ஒரே ஒரு லாபத்தை அமெரிக்காவுக்கு ஈட்டி தரும் அல்லது ஒரு மன திருப்தியை அரபு நாடுகளுக்கு ஈட்டி கொடுக்கும். என்ன மன திருப்தியை ஈட்டி கொடுக்கும்னா, எங்களுக்கு பிசினஸ் பண்ண முடியலை,
ஆனால் எங்கள் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ எங்களாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியலை, உங்களாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியலை, இப்படி ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே மாதிரி அமெரிக்காவுக்கும் என்ன பண்ணுமென்று கேட்டால், என்னுடைய கூட்டாளிகளுடைய பெட்ரோல் டீசல் எரிபொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு இந்த வழியாக கொண்டு போகிறதுக்கு நீ இடம் தரலை, என்னுடைய எல்லா தளங்களுக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், ஒன்னாலையும் அதை பண்ண முடியாது. இவ்வளவு தான் நடக்குமே தவிர, ஒரு மன திருப்திகரமான வேலை நடக்குமே தவிர வேறு எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இலங்கை இந்திய நேர பிரகாரம் இன்றைக்கு மாலை 7:30 மணி தொடக்கம் இந்த முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்குள்ள எந்த கப்பல் போனாலும் நாங்கள் தடுப்போம், அதே மாதிரி ஈரானிலிருந்து எந்த கப்பல் வெளியேறினாலும் நாங்கள் தடுப்போம் என்கிற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு இஸ்ரேலில் இது தொடர்பான மாறுபட்ட மனோநிலை செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வலம மாதிரியே சூப்பரு, அமெரிக்க அதிபர் எதை செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவு உசுப்பேத்தி விடுறதே இந்த ஆள் தான். அதனால் அதே மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த நாட்டினுடைய இன்னும் சில முக்கியஸ்தர்கள் மிக தெளிவான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய உளவுத்துறை மொசாத் இருக்கிறாங்களா, இந்த மொசாதில் இருக்கக்கூடிய ஈரானுக்கான பிரிவு, ஈரானுக்குன்னே மொசாது ஒரு பிரிவை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரிவினுடைய முன்னாள் தலைவர் டேனி சிட்ரினோ பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், 5 வார காலங்கள் ஈரானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்திருக்கிறது. இப்படி செஞ்ச நேரத்தில் அவர்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை முற்றுகை இட்டிருந்தார்கள். அப்பொழுது அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் செய்ய முடியாத எதையுமே இப்போ நீங்கள் மாறி அதை நாங்கள் முற்றுகையிடுறோம்னு சொல்லி ஈரானை தடுக்கிறதுனால செய்துவிட முடியாது. எனவே இது சும்மா ஒரு பரபரப்பான ஒரு தலைப்பு செய்தியாக மாறுமே தவிர ஈரானை இதனால் முடக்கிடலாம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஈரானை முடக்க முடியல, யுத்தம் பண்ணி பார்த்தாச்சு, தாக்கல் நடத்தியாச்சு, அவங்களோட தலைவர்களை எல்லாம் அழிச்சாச்சு, எதை செஞ்சுமே அவங்கள முடக்க முடியலை. இப்போ நீங்கள் போய் ஈரானுக்குள்ளே போகிற கப்பல்களை மட்டும் தடுக்கிறதுனால ஈரான் அடங்கிடுவான்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மோஷே யலோன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தும் கவனம் ஈர்த்திருக்கிறது. அவர் பேசும்போது இதை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டால், 40 நாட்களுக்கு மேலாக ஒரு மாபெரும் யுத்தத்தில் அடைய முடியாத எந்த நோக்கங்களையுமே இந்த ஹொர்முஸை நீங்கள் ஈரானுக்கு எதிராக பிளாக் பண்ணுறதுனால எதுவுமே நடந்து விட போவதில்லை, அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்வது அவசியம்தான் என்கிற முடிவுக்கு நீங்கள் ஈரானை தள்ளுவீர்கள். இதில் என்ன நடக்கும்னு கேட்டால், அணு ஆயுதமே வேணாம் என்று இருக்கக்கூடிய ஈரான் இனி எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும், ஏன்னா தொடர்ந்து நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்கிற ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முக்கியஸ்தர்களே சொல்லி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல், அங்கிருந்து வெளியேறக்கூடிய எல்லா கப்பல்களையும் நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முற்றுகை தற்போது ஆரம்பமாகிவிட்டது. 7:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. 7:30 கூட்டிட்டாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அதுக்கு பிறகு ஈரானுடைய 2 கப்பல்கள் பயணித்திருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவாகி அவர் அறிவித்ததுக்கு பிறகு ஈரானுடைய 2 கப்பல் போயிருக்குது. அதை அமெரிக்காவால் தடுக்க, இந்த தடையால் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் கேள்வி 2 இருக்கிறது. என்னன்னு கேட்டால், அமெரிக்கா ரஷ்யாவுடைய சீனாவினுடைய கப்பல்களுக்கு என்ன செய்யும்? ஏன்னா ஈரான்ல இருந்து நிறைய பொருட்கள், பெட்ரோல் மாத்திரம் கிடையாது, அது இல்லாத நிறைய பொருட்கள் சீனாவுக்கு ஏற்றுமதியாக, இரும்பு தாதுக்கள், அப்படி பலது. அதே மாதிரி ஈரானுக்கு தேவையான பல பொருட்கள், மெஷினரிஸ், அது இது எல்லாம் சீனாவில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. ரஷ்யாவில் இருந்தும் பல பொருட்கள் கொண்டு வரப்படுது. ஈரானுக்குள்ள போகிற கப்பல்களை தடுப்போம், வெளியேறுகிற கப்பல்களை தடுப்போம்னா ஈரான்ல இருந்து பெட்ரோல் டீசல் எரிவாயுவை ஏற்றி கொண்டு போகிற 80% பிசினஸ் யார் பண்றாங்கன்னு கேட்டா சைனா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சீனாவினுடைய கப்பல்களை அமெரிக்காவால் தடுக்க முடியுமா? அமெரிக்காவால் சோதனையிட முடியுமா? அமெரிக்காவால் கைப்பற்றி கொண்டு போக முடியுமா என்கிற கேள்வி. அப்படி நடந்தால் அடுத்ததாக சீனா தைவான் விஷயத்தில் தாறுமாறான முடிவுகளை எடுக்கும். அதே மாதிரி ரஷ்யாவினுடைய கப்பல்களை அமெரிக்காவால் தடுக்க முடியுமா? ரஷ்யாவினுடைய கப்பல்களை சோதனையிட முடியுமா? 1க்கு செய்யலாம், 2க்கு செய்யலாம், 10க்கு செய்யலாமா? நீங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருந்தா ரஷ்யா அடுத்தடுத்த கட்டங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பினால் இதனுடைய விளைவு மிக பாரதூரமானதாக இருக்க போகிறது. எனவே நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் யாரும் பேசலாம். ரஷ்யாவும் சீனாவும் தான் மிக நெருங்கிய கூட்டாளிகளாக ஈரானுக்கு இருக்கும்போது ஈரானுடைய விவகாரத்தில் ரஷ்யாவும் சீனாவும் பக்கபலமாக இருக்கும். அதனால் அதை தடுக்கிற எந்த காரியத்தையுமே அமெரிக்காவால் சுலபமாக செய்ய முடியாது. அதை தாண்டி ஈரானுடைய பந்தர் அப்பாஸ்
துறைமுகம் இருக்கிறது, கார்க்கு தீவுகள், இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் அமெரிக்காவால் கண்காணிச்சிட முடியுமா, தடுத்துட முடியுமா, அமெரிக்காவுக்கு அந்த பலம் தற்போது ஹொர்முஸ்ல இருக்குதா என்கிற கேள்விகளை எல்லாம் சர்வதேச விற்பனர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஈரானுக்கு அந்த பலம் இருக்கிறது, ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தானே, அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் தயாராகி இருக்கிறாங்க, அதை சாதிச்சும் காட்டிட்டாங்க, இந்த கப்பலையும் அவங்க வெளியேற்ற விடாம தடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதே வேலையை அமெரிக்காவால் செய்ய முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிற போது இந்த மிஷனே தோல்வி அடைந்து விடும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு. ஆனால் இதுல இருந்து அமெரிக்கா எதிர்பார்க்கிற ஒரே ஒரு ரிசல்ட் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன ரிசல்ட்னு கேட்டா, சீனாவுக்கு ஏற்றுமதியாகிற பெட்ரோல்களை முடிஞ்ச வரைக்கும் தடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகும். அப்படி தடுக்க தயாரானால் சீனா ஈரான் மேல அழுத்தம் செலுத்தக்கூடும். நீங்க போய் உடனடியாக அமெரிக்கா ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிறீங்க என்று சீனா சொல்லக்கூடும். சீனா ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படி என்பதுதான் அமெரிக்காவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால தான் இந்த முற்றுகையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணி இருக்கிறாரு என்பதையும் ஆய்வாளர்கள் சொல்றதை பார்க்க. எது எப்படி போனாலும் சீனா நினைத்தால் என்ன பண்ணலாம்னு கேட்டா, சீனாவினுடைய ஆயுதப்படையை கொண்டு பாதுகாப்பாக அவர்களுடைய கப்பலை கொண்டு வந்து திரும்ப எடுத்துக்கிட்டு திரும்ப போக முடியும். அதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது. அப்படி தடுத்தால் தைவான் விஷயத்துல சீனா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் போது அமெரிக்காவால் எதுவுமே பண்ண முடியாம போயிரும். அமெரிக்கா என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, சீனா ரஷ்யா என்பது ஈரானுக்கு மறுபக்கம் அவர்களோடு ஒத்துசைந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால இது ஒரு சர்வதேச குழப்ப நிலையை உண்டாக்குகிற சூழலை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் இந்த முற்றுகைக்கு, ஈரானுக்கு எதிராக ஹொர்முஸை முற்றுகையிடுகிற இந்த வேலைக்கு எங்களுடைய கடற்படை எதுவுமே பங்களிப்பு செய்யாது அப்படின்னு சொல்லி பிரிட்டன் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி பிரிட்டனுடைய அதிபரை பற்றி அமெரிக்க அதிபர் சொல்லும் போது என்ன சொன்னார்னு கேட்டா, பிரிட்டன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அவர்களுடைய கப்பலை எல்லாம் அனுப்புவாங்க, நாங்க ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய அவர்கள் பதித்து வைத்திருக்கக்கூடிய கன்னி வெடிகளை எல்லாம் நாங்கள் அகற்ற போறோம் அப்படிலாம் சொன்னாரு. பிரிட்டன் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கன்னி வெடியை அகற்றுறதுக்கும் கடலுக்குள்ள வரணும். அப்படி வருவதாக இருந்தால் ஈரானுடைய ஏவுகணைகளையும் ஈரானுடைய எல்லா விமானங்களையும் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்கிற கேள்வி எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது. எனவே இது ஆபத்தானது, அதுக்குள்ள போகாம இருக்கணுங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுடைய துறைமுகத்தின் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் கண்டிப்பாக பாரசீக வளைகுடாவிலும் அரபு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. எங்களுடைய துறைமுகங்களுக்கு, ஹார்பர்களுக்கு நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுடைய போர்ட்டுகளுக்கு, ஹார்பர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். எங்க மேலே யாரும் கை வச்சிடக்கூடாது. கை வச்சா அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளுடைய துறைமுகங்களும் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் சொல்பகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். எதிரி தரப்பு கப்பல்களுக்கு ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்கான உரிமையே கிடையாது அப்படின்னு இன்னைக்கும் சொல்லி இருக்கிறார். இவங்க என்ன செய்யலாம்னா, ஈரானுக்கு கொஞ்ச நாட்களுக்கு ஒரு பொருளாதார அழுத்தம் ஏற்படும். ஏற்கனவே அவங்க பொருளாதார ரீதியில் டவுனாக இருக்கிறதுனால இந்த எண்ணெய் விற்பனை கொஞ்சம் தடுக்கப்பட்டால், பொருளாதார அழுத்தம் ஏற்பட்டால் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதை ஆல்ரெடி தடுத்து காட்டிட்டாங்க, மீண்டும் அவங்க தடுப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் ஈரானுக்கு வரப்போறது இல்லை என்பதும் திட்டவட்டமாக அனைவரும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுறதுக்கு ரொம்ப அங்குல தூரத்தில் தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ்பெக்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடியும். 47 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லாத அளவுக்கு உயர்மட்டத்தில் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சில அங்குல தூரத்தில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அமெரிக்காவினுடைய சில பிடிவாதங்கள் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டு விட்டது, இந்த பேச்சுவார்த்தை முற்றுப்பெறாமல் போய்விட்டது என்று சொல்லி இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில் ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவோடு எப்படி நடைபெற்றது, அதில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்ன, அடுத்தடுத்த கட்டம் ஈரான் என்ன செய்ய போகிறது, பாகிஸ்தானில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்குமா இல்லையா என்பது தொடர்பாக இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபர்ஹான் அவர்கள் தொடர்பு கொண்டு அப்பாஸ் அராக்சியோடு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று கத்தருடைய பிரதமரும் நேரடியாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார். இந்த பேச்சுக்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய முன்னேற்றங்கள் என்ன என்பதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்துல முழுக்க அரபு நாடுகளுடைய போர்ட்டுகளுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியது அங்க அமெரிக்காவுடைய தளம் இருந்ததுனால. கத்தர்ல தான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய உதவி, அதை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள். UAE மேல தாக்குதல் நடத்தினாங்க, சவுதி தளங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இங்க எல்லாம் தாக்குதல் நடத்தும் போது சவுதிக்கு அடிக்கிறாங்க, கத்தருக்கு அடிக்கிறாங்க, UAEக்கு அடிக்கிறாங்க, அரபு நாடுகளுக்கெல்லாம் அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஷியாக்கள், சுன்னா பேசுகிற முஸ்லீம்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் உடனே கம்பு சுத்த ஆரம்பித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நமக்கு எதிராகவும் சில வீடியோக்களை போட்ட காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போவும் நம்ம தெளிவாக சொன்னோம், அரபு நாட்டுக்காரன் உங்களோட தெளிவாக இருக்கிறான். இது ஷியா சன்னிங்கிற பிரிவு பிரச்சனையே கிடையாது. அரபு நாட்டுக்காரனுக்கும் தெளிவாக தெரியும் ஈரான் எங்கே அடிக்கிறான்னு, ஈரானுக்கும் தெரியும் நம்ம எங்கே அடிக்கிறோம். எனவே அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையில் நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிறீங்க என்றெல்லாம் கேட்டோம். அதெல்லாம் புரியாமல் ஏதோ பெரிய ஷியா சன்னி பிரச்சனை வந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் உலகத்துக்குள்ளே கொஞ்சம் பேர் அதை பேச ஆரம்பித்த நிலையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உடனே அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தி, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லி நேரடியாக சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பேசுகிறார், கத்தருடைய வெளிவிவகார அமைச்சர் பேசுகிறார், அரபு நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் அவங்க தொடர்பு கொண்டு அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த சண்டை இல்லை, இவங்களுக்குள்ளதான் இவ்வளவு பெரிய சண்டை இருந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். எனவே இதை பொலிட்டிக்கலாக புரிந்து கொள்ள தவறுகிற இடம்தான் இந்த இடம்ங்கிறத இதன் மூலமாகவும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் இதை ஆன்மீக பிரச்சனையாக பார்க்கவே, இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக, பூகோள அரசியல் பிரச்சனையாக பார்த்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்கிறத நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கக்கூடிய நிலையும் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து தாக்குகிறோம் பேர்வழி என்கிற பெயரில் இன்றைக்கும் லெபனானுடைய சில பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து இருக்கிற அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சில நிலைகள் மேல மிக முக்கியமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மிஸ்காவ், அதே போன்று காஃபர் கிலாதி போன்ற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், அதே போன்று சாரிட் என்கிற ராணுவ முகாம் மேலேயே கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க. இதை தாண்டி இன்றைக்கு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிறது. அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுக்கு பிறகு துருக்கியை ஒரு புதிய எதிரியாக இஸ்ரேல் அறிவிக்கக்கூடும். ஈரானுக்கு அடுத்து துருக்கி தான் பெரிய ஆபத்தானது, துருக்கிட்ட அந்த ஆயுதம் இருக்குது, இந்த ஆயுதம் இருக்குது, எனவே துருக்கியை நம்ம அழிக்கணும், துருக்கியோட சண்டை பிடிக்கணும் என்கிற ஒரு நிலைக்கு இஸ்ரேல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்றாருன்னு சொல்லி அதே காரணத்தை அவர் சொல்றாரு. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையில இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி எதிரிகள் என்கிறத அவங்களே உருவாக்கி வைக்காம அவங்களால நிலைச்சு நிற்க முடியாது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கணும்னா எவனோடையாவது சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். அதனால இப்ப ஈரானோட சண்டை பிடிச்சு முடிஞ்சுன்னா அடுத்து துருக்கியோட வருவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறார். துருக்கியோடையே சண்டை பிடிக்க வருவாங்கன்னா அடுத்து சவுதியோட போக மாட்டாங்களா, அல்லது வேறு யாரோடையும் போக மாட்டாங்களா? ஏன்னா நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வரைபடத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிற காட்சிகளை அவரை ஒளிபரப்பு செய்யுங்க. இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீராவும் அதை போட்டு காட்டி தலைப்பாகவே அதை போட்டிருந்தாங்க. இந்த அதாவது மத்திய கிழக்கினுடைய படத்துக்கு முன்னாடி நின்று இஸ்ரேலிய பிரதமர் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் மத்திய கிழக்கில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு எதிராக முழுமையான அரபு நாடுகளை சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணியும் நாங்கள் அதை எதிர்த்து நின்றுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1967 6 அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க வந்ததாகவும் அதையெல்லாம் முறையடிச்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் இன்னும் மாற்ற வேண்டிய மத்திய கிழக்கினுடைய முகத்தையே நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இவங்களை தான் ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப நல்லவங்க, ஈரான் அழிஞ்சு நாசமாக போனாலும் பரவாயில்லை, இவங்க எப்படியாவது நல்லா இருந்துடணும், அமெரிக்கா எப்படியாவது நல்லா இருந்துடணும், சில பேர் இன்னைக்கு ஒரு சொற்பமானாக்கள் நினைக்கிறாங்கல்ல, அவங்க புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால் மத்திய கிழக்கினுடைய முகத்தையே மாற்றுவனுங்கிறான். அப்படி ஏன்னா அவருடைய அந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற திட்டத்தில், பறந்துபட்ட இஸ்ரேல் என்கிற திட்டத்தில் சவுதி அரேபியாவுடைய ரியாது வரைக்கும் அவருடைய திட்டம் இருக்கு. அங்க வரைக்கும் நாங்கள் கைப்பற்றுவோம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கைப்பற்றுகிற நிலை வந்தால் சவுதி அரேபியாவை அமெரிக்காக்காரன் காப்பாற்றுவானா? சவுதி அரேபியாவுக்காக அமெரிக்கா சண்டை பிடிப்பானா இஸ்ரேலுக்கு எதிராக?
அதெல்லாம் நடக்க போகிறது. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வது தான் இந்த பூகோள அரசியலுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்தது தான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மினா மைசின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு உடனுக்குடன் உண்மையான செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும். ஈரானிய அப்பாவிகள் மீதான, லெபனானிய அப்பாவிகள் மீதான, காசா அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.